மீனா பயங்கர சந்தோஷத்தோட இருக்காங்க. அப்ப சத்யா ஃபோன் பண்றாரு. அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "சொல்லு சத்யா, என்ன ஃபோன் பண்ணியிருக்க?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். நெறைய பூ ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கு. ரேகா சொன்னா. உன்னால பண்ண முடியுமாக்கா?" அப்படின்னு சத்யா கேட்குறாரு. "கண்டிப்பா நான் பண்றேன்டா. நீ என்ன டேட்டுன்னு மட்டும் சொல்லு. எதுவா இருந்தாலும் நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவும் பயங்கர சந்தோஷத்தோட இருக்காரு. "என்ன மீனா, நெறைய ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு போல இருக்கே. வர வர நீ நெறைய ஆர்டர்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆமாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க யார் யாரோ சொல்லி சொல்லி நெறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு தாங்க இருக்கு." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "பரவால்ல மீனா, சீக்கிரமாவே பெரிய ஆளா வந்துருவ போல இருக்கே." அப்படின்னு முத்து சொல்றாரு. "என்னங்க இப்படி பேசுறீங்க? நமக்கு புடிச்ச தொழில நம்ம மனசார செய்யணும். அவ்வளோதான். வெற்றின்றது அது தானாவே தேடி வரும். அது வந்தாலும் வருத்தப்படக்கூடாது, வரலனாலும் கவலைப்படக்கூடாது." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மீனா, ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்ட." அப்படின்னு முத்து சொல்றாரு. "சரி, யார் ஃபோன்ல?" "சத்யா தான் ஃபோன் பண்ணா. ஏதோ ஆர்டர் இருக்கு. பண்ண சொன்னா. வேற ஒண்ணும் இல்லங்க." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "சரி மீனா, வா நம்ம போய் தூங்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்காரு மனோஜ். அந்த ரோகிணி அடிச்சதுனால அம்மாவ வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளிர்லேருந்து வந்து போயிருக்காங்க. "எதுவுமே நடந்துறக்கூடாது. அம்மாவ அரசு கிரஸ் ஏதாவது பண்ணிட போறாங்க. அப்படிலாம் நடந்தா அவ்வளோதான்." அப்படின்னு மனோஜ் யோசிச்சுட்டே இருக்காரு. அங்க வந்து விஜயா வராங்க. "அம்மா, என்னம்மா இது? அந்த ரோகிணிய போட்டு அடிச்சுட்டோம் கோவத்துல. கடைசியில இப்படி ஆயிடுச்சு. அந்த மகளிர்லேருந்து வந்து உங்கள விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. அப்புறம் நான் கைது பண்ண போறேன் அப்படி ஏதாவது சொல்லிட்டா என்னம்மா பண்றது?" அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. "டேய், என்னடா பயமுறுத்திட்டு இருக்க? அந்த மாரிலாம் பண்ணுவாங்களா என்ன?" "ஆமாம்மா, அந்த மாரி கேஸ்லாம் இருக்கு. யாரையும் துன்புறுத்தக்கூடாது. நாம வேற சாட்டைய வச்சு, ஆள் வச்சு அடிச்சிருக்கோம். அந்த காயம்லாம் இருக்கும். அவ எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்கம்மா." அப்படின்னு சொல்றாரு மனோஜ். "டேய், என்னடா இப்படி பயமுறுத்திட்டு இருக்க? நான் ஏதோ கோவத்துல அவ பண்ண தப்புக்காக அவள அடிச்சுட்டேன். ஆனா கடைசியில இப்படி நடக்கும்னு எனக்கு எப்புட்றா தெரியும்? இப்ப எப்புட்றா தப்பிக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அதுக்கு ஒருக்கா, "இருக்குமா இரு. நானு, முத்து எல்லாரும் சேர்ந்து உன்ன விட்டுருவோமா? ஏதாவது ஒண்ணு பண்ணி கண்டிப்பா இந்த இந்த பிரச்சனைய சரி பண்ணிடுவோம்." அப்படின்னு சொல்றாரு. "அது மட்டும் இல்லம்மா, அந்த ரோகிணி இந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டா பிரச்சனை ஈஸியா முடிஞ்சிரும்மா." அப்படின்னு சொல்றாரு. "ஏய், என்னடா பிரச்சனை? நான் போய் அவகிட்ட கேஸ வாபஸ் வாங்கன்னு சொல்லணுமா என்ன? அப்படிலாம் என்னால போக முடியாது. அவகிட்டலாம் நான் போக மாட்டேன். அதுக்கு நான் ஜெயிலுக்கே போவேன்." அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "அம்மா, சண்டைக்காரன் கால்ல விழறத விட இந்த சாட்சிக்காரன் கால்ல விழறது நல்லதுன்னு சொல்லுவாங்கம்மா." அப்படின்னு சொல்றாரு. "டேய், ஏன்டா மாத்தி சொல்ற? சாட்சிக்காரன் கால்ல விழறத விட சண்டைக்காரங்க கால்லயே விழலான்னு சொல்லுவாங்கடா." அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "அம்மா, ஏதோ டென்ஷன்ல சொல்லிட்டேம்மா." அப்படின்னு